பழைய இயல்புக்கு திரும்பி இருக்கிறது இந்திய அரசியல். அனல் பிறந்த இன்றைய பாராளுமன்ற நிகழ்வுகளே அதற்கு சாட்சி. அசுர பலத்தில் ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட 10 ஆண்டுகளில் அவ்வப்போது மட்டுமே காணப்படக்கூடிய பாராளுமன்ற பரபரப்பு நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் இந்த புதிய பாராளுமன்றத்தில் வெளிப்படுறத பார்க்கின்றோம். வழமையான நிகழ்வான ஸ்பீக்கர் தேர்தலில் கூட போட்டி, கடுமையான பரபரப்பு இவற்றையெல்லாம் இந்த பாராளுமன்றம் தொடக்கத்திலிருந்தே பார்த்து வருகிறது. எம்பிக்கள் பதவியேற்றதிலிருந்து பரபரப்பு நிகழ்வுகள். விடாக்கொண்டனாக கொடாக்கொண்டனாக ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் ஒரு கடும் போட்டியை பரஸ்பரம் கொடுத்து வருவதை பார்த்து வருகின்றோம். அதில் முத்தாய்ப்பாக இன்று ராகுல் காந்தியோடைய பேச்சு அனல் பறந்தது. இன்று எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தோடு ராகுல் காந்தி ஒரு முக்கியமான உரையாற்றினார். இதில் கவனிக்கத்தக்க பல விஷயங்கள் அரங்கேறின. சாமி படத்தை எல்லாம் காட்டி, நீட்டு, அக்னிவேர் என்று பல விஷயங்களை சூட்டி காட்டி பாரதிய ஜனதா கட்சியை குற்றஞ்சாட்டினார். மதத்தின் பெயரால் நீங்கள் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்ல, இப்படி நீங்கள் படத்தெல்லாம் காமிச்சு பேசுகிறீங்க, இந்துக்களை அவமதிச்சிட்டேங்க என்று பாஜக தரப்பில், ஆளும் தரப்பில் பதிலுக்கு கொந்தளிக்க, நீங்கள் ஒன்றும் இந்துக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அல்ல என்று பதிலுக்கு சாடினார். பொறுப்போடு எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டும். அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார். அதனால அதனது பொறுப்பை, வரம்பை உணர்ந்து பேச வேண்டும் என்று பிரதமர் அட்வைஸ் கொடுக்க, இப்படி பரபரப்பாக தொடர்ந்து காட்சியளிக்கிறது இந்திய பாராளுமன்றம். இப்படி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் எதிர்த்தரப்பில் பேசும்பொழுதும் கூட வழக்கமாக 10 வருஷத்தில் நம்ம பார்க்காத பரபரப்பை நொடிக்கு நொடி பல சுவாரஸ்யங்களோடு நாம் பார்க்கின்றோம். இது ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு பார்வை, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிஸ்னஸ் நடக்காது அப்படிங்கிற இன்னொரு பார்வை. நாளைக்கு பிரதமர் பேசவும் இருக்கிறார். நாளைக்கும் பரபரப்பு காட்சிகள். இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் பரபரப்பு தான். இந்த புதிய நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி ஆட்சி 3.0 நடக்கிறது என்றால் ராகுல் காந்தி 2.0வை எதிர்கொள்கிறதா? நரேந்திர மோடி 3.0 அரசு விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு SS ஸ்ரீராம் மற்றும் திரு SG சூர்யா, திரு ஹிதாயத்துல்லா மற்றும் பேராசிரியர் அருணன், அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு சூர்யா, பலமான எதிர்வரிசை. ராகுல் காந்தி 2.0 சும்மா அதிர்து இல்லை? இல்லை, 2.0ல உடன்படல, 20.0ன்னு சொல்லலாம். ஏன்னா பலமுறை காங்கிரஸ் கட்சியும் சரி, ஊடகங்களும் சரி, எல்லாருமே சரி லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் அது டேக் ஆஃப் தான் ஆகவே மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒன்று புரியலன்னா, அவங்க எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்க, 99 இடங்கள் ஜெயிச்சாங்க, 98 ஆயிடுச்சு. இப்போது சதவீத விகிதாச்சார அடிப்படைன்னு பார்த்தா கூட பாஜக 440 இடங்களில் நின்று 240 ஜெயிச்சு 56%. காங்கிரஸ் 328 நின்று 99னா வெறும் 36%. இன்னமும் தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்க்கும்போது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னத்தை சாதிச்சுட்டாங்க? அதாவது 10 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காங்க. 10%. 543 தொகுதிகளில் 54 தொகுதிகளை ஜெயித்தால் எதிர்க்கட்சி ஸ்டேட்டஸ் கிடைக்க போகுது. 14 கிடைக்கல, 19 கிடைக்கல, 24 கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் இவர்களுடைய வளர்ச்சி. ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியை இழந்திருக்கும், ஒத்துக்கிறேன் நான். பட் அவங்க ஒருவேளை எங்களோட 239 வாங்கி நாங்க 240 வாங்கினா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு முடியுது. ஒரு ரியாலிட்டி நீங்க பார்க்கலையா? நீங்க இந்த ஒரு 10 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் நீங்க நடத்தின விதமும் இன்னைக்கு நீங்க எதிர்கொள்ற ஒரு கேள்வி ஒண்ணுதான். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக அமர்வதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? உங்களால் ஆளும் கட்சி வர முடியுமா? 98 சீட்டு வச்சுட்டு எப்படி ஆளும் கட்சி வர முடியும்? 98 சீட்டு ஜெயிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாவை ஆண்ட வரலாறு எந்த கட்சிக்குமே கிடையாது. ஆகையால எதிர்கட்சியாக அமர்வதற்கு பெருமைப்படுகிறீர்கள்னா அதுக்கு தான் உங்களை மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது 20 வாங்கலாம். பட் எதிர்வரிசையில் 150க்கும் குறைவான எம்பிக்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 230 எம்பிக்கள் இருக்காங்கன்றது நான் ஒத்துக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிஜேபி மிக மோசமாக தோல்வி அடைந்து விட்டது, பிரதமர் மேண்டேட்டை இழந்துட்டாரு, அந்த மாதிரி கேள்விகள், அந்த மாதிரி பேச்சுக்களை நான் எதிர்க்கிறேன். அதான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். இப்போ இவங்க இந்த கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை எப்படி கில் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பதவி ஏற்கும்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வச்சு பதவி ஏற்றாங்க. அப்போது அம்பேத்கர் அவர்கள்லேருந்து நம்ம முன்னோர்கள், குறிப்பாக நேரு அவர்கள் ஆரம்பித்து கடைப்பிடித்து வந்த மரபுகளை மீறுவதற்கு இந்த செஷனில் முதல்ல எப்படி இவங்களாம் அடித்தளம் போடுறாங்க? எதிர்கட்சி தலைவர்
துணை எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்போசிஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரபு சொல்லிடுற முதல்ல. இப்போ எப்பயுமே தேர்தல் முடிந்து முதல் முறையாக ஒரு புது அரசாங்கம் அமைத்த பிறகு ஜனாதிபதி உரை இருக்கும். ஜனாதிபதி உரை முடிந்த உடனே மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் நடக்கும். அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸில் எதிர்கட்சியில் மற்ற கட்சிகள் எல்லாருமே பேசி இறுதியாக பிரதமர் பேசி முடிச்சு அந்த பிரசிடென்ட் பேசினதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பா அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ஓட்டெடுப்பு நடைபெற்று பாராளுமன்ற சபாநாயகர் அதை ஜனாதிபதிக்கு தெரிவித்தவுடன் தான் புது அரசு இங்கே அமைந்து விட்டதாக அந்த முழு ஃபினிஷிங் நடக்கும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க விவாதத்தில், நான் சந்தோஷப்படுறேன். போன வாரம் என்ன சொன்னாங்க, இவங்க அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு தெருவில் இறங்கி போராடுறாங்க. அப்போ ஸ்பீக்கர் சொல்கிறாங்க, ஏமா 75 வருஷமாக நம்ம இப்போ கடைப்பிடிக்கிற மரபு என்ன, பிரசிடென்ட் அட்ரஸு, மோஷன் ஆஃப் தேங்க்ஸு, அது முடிஞ்ச உடனே அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் வாங்கன்னா, அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் எங்களை விடவே இல்லை, எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்கிறாங்கன்னு ஒரு பொய் சொல்லி 3 நாள் ஓட்டினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்துட்டீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மோஷன் ஆஃப் தேங்க்ஸுக்காக கொடுக்கப்பட்ட நேரம். அப்போ அதில் பிரசிடென்ட் பேசின உரைக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். உதாரணமாக மஹுவா மொய்த்ரான்னு அந்த டிஎம்சி எம்பி இருக்காங்க. அவங்க பேசும்போது ஜனாதிபதி பேசிய உரையிலேருந்து ஒரு 6 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை நான் ஏன் எதிர்க்கிறேன்னு பேசினாங்க. இப்போது ஜனாதிபதி உரை சம்பந்தமாக ஏதாச்சும் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு பேசினதில் ஒரு கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி இந்த பாராளுமன்ற மரபுகளையே மீறிட்டு கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறேன்னு புத்தகத்தை வைத்து நிற்பது மிக நகைப்புக்குரியதாக இருக்குது. மக்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதயத்துள்ள பாராளுமன்றத்தில் சபாநாயகருடைய நிலைமை என்ன, என் குடியரசுத் தலைவர் நிலைமை என்ன என்றெல்லாம் இன்னைக்கு பேசப்பட்டது. எப்படி சபாநாயகர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை கை கொடுக்கும்போது நிமிர்ந்து கை கொடுத்தது அதுதான் நியாயம். ஆனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு சபாநாயகர் தலை கவிழ்ந்து அவர் போய் அவர் கை கொடுத்ததை கூட இன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் பதவிங்கிற மரபு முறையை மீறி இருக்கிறார் அதை நேர சொல்லிட்டார். ரெண்டாவது, குடியரசுத் தலைவருடைய பேச்சில் இன்றைக்கு இது 3வது முறை வந்த ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்னது ஒரு அரசியல்வாதி பேசிய பேச்சு என்பதை ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கு பொழிப்புரையாக ஆராசா என்பது ரொம்ப விளக்கமாக சொன்னார். 2 தடவை வந்தது பிஜேபி கவர்மெண்ட், இப்போ வந்தது என்டிஏ கவர்மெண்ட். அதை கூட குடியரசுத் தலைவருக்கு எழுதி கொடுக்கும்பொழுது இவ்வளவு அதையும் சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் எதையாவது பொய் சொல்லணும், போக்கஸாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அதை சபாநாயகர் வாய் வழியாகவும் குடியரசுத் தலைவர் வாய் வழியாகவும் செய்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியலை செய்கிறான்னு சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது இந்த நாடு வெறுப்பு அரசியலை நோக்கி போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதி சிவனுடைய படத்தை காமிக்கிறாரு. அன்பும் சிவனும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறியலார். இதுதான் அதை அழகா எடுத்து சொல்றாரு. அன்பை கொண்டு வந்த சிவனுக்கு நீங்க எதிராக நீங்க இருக்கீங்கிறாரு. முகமது நபி என்ன சொன்னாரு, குர்ஆன் என்ன சொன்னதுங்கிறத எடுத்து சொல்றாரு. குருநானக் என்ன சொன்னாரு அதை சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு மதங்களும் சொல்லக்கூடிய யாருக்கும் நீங்க பயப்பட வாங்குறீங்க, நீங்க நேர்மையா இருங்க. அதாவது காட்டுற மரபெல்லாம் பார்லிமெண்ட்ல இல்லையே, அதெல்லாம் பணத்தையே காமிச்சது பாஜக ஆட்சி, அதெல்லாம் இருந்தது. அதாவது நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலவுன இன் குன்தும் மூமினீன்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் ராகுல் காந்தி. அந்த வசனத்தை நான் சொல்றேன், அவர் சொல்லல. என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்பிக்கையாளராக நேர்மையாளராக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதைத்தான் குருநானக் சொன்னார், இதைத்தான் ஜீசஸ் சொன்னார், இதைத்தான் முகமது நபி சொன்னார், இதைத்தான் ஆதி சிவன் நாம் இந்த இந்தியாவில் வணங்கக்கூடிய சைவ மதம் வணங்கக்கூடிய சிவன் சொன்னார். சொன்னால் அதில் என்ன இருக்கு? உண்மை தானே. நாங்கள் மட்டும்தான் இந்து மதங்கிறீங்க இல்லை. நீங்கள் ஒரு உயர் வகுப்புக்கோ அல்லது பணக்காரர்களுக்கோ நீங்கள் இந்த அவர்களை சலுகை பண்ணுறதுக்காண்டி இங்கே இந்துங்கிறீங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? யார் இந்து? இந்துனா யார்? அதாவது முஸ்லீம் அல்லாதவர், கிறிஸ்தவர் அல்லாதவர், பார்சி அல்லாதவர். அப்போ மீது உள்ளவர்களுக்கு ஏன் நீங்கள் சலுகை மறுக்கிறீங்க, இடஒதுக்கீடு வர மறுக்கிறீங்க, ஏன் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் அழிச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும்? ஒரு பிசியோ ஒரு எஸ்சியோ இன்னைக்கு கிட்டத்தட்ட
80% இந்துக்கள் அவங்க தான். அந்த இந்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஒரு 20% இந்துக்களுக்கோ 10% இந்துக்களுக்கோ பணக்காரர்களுக்கோ இந்த ஆட்சியை நடத்துறீங்கிறத இன்னைக்கு திரு ராகுல் காந்தியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவும் அற்புதமாக பேசினாங்க. ராசா பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ராகுல் காந்தியை கோடிட்டு காமிச்சு அவர் பேசினார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பாராளுமன்றத்தில் எதை பேசணும் அதையும் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. உங்களுக்கு கடந்த இதில் சொல்றாரு இல்லையா, நம்முடைய பிரதமர் 100 ஆண்டுகள் நாம அடிமையா இருந்தோம், அவர் இல்லைங்கிறத எடுத்து தெளிவா சொல்றாரு. ரெண்டாவது, ஜிடிபி விஷயத்துல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நம்ம 4.5 இருக்கும்போது நீங்க 6-7ன்னு போய் சொல்றீங்க, எல்லாம் எடுத்து சொல்றாரு. அப்ப இந்த மக்களை நீங்கள் ஏமாத்தாதீர்கள் என்றுதான் சொல்றாரு. அதோட நீங்க உங்களுக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சுல நீங்க பார்க்கும்போது நீட் விஷயத்தை சொல்றாரு. இன்னைக்கு நீட்டுங்கிறது வியாபாரமா போச்சு, பாஜகவுடைய வியாபாரமா போச்சு. அதனாலதான் நீங்க நீட் அலோவ் பண்றீங்க. இன்னைக்கு சிபிஐ, உங்களுடைய சிபிஐ இன்னைக்கு போய் சோதனை பல இடங்கள்ல பண்ணும்போது அங்க இருந்து பல உண்மைகள் வெளியே வருது. இதற்கு பின்னணியிலே பாஜகவினர் இருக்கிறார்கள், நீட்டை விற்பனை செய்கிறார்கள் என்று சொல்லி அது இன்னைக்கு இந்தியா முழுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட மணிப்பூர் மாதிரி ஒரு வார்த்தை கூட பிரதமர் நீட்டை பத்தி நீட்டா சொல்லி இருக்கலாம், அவர் நீட்டாவும் சொல்லல, ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லி இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த நீட் என்பது எப்படி ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு இது, அதாவது ரிசர்வேஷன் ஃபார் ரிச் பீப்புள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குங்கிறதையே இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தியும் அவருடைய விளக்கவுரையாக இன்னைக்கு திரு ஆராசா அவர்கள் சொல்லிருக்காங்க. நான் பாராட்டுறேன். இல்ல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுல, அதாவது உள்ள இருக்கக்கூடியது நீங்க ஈஸியா ஸ்பான்டேனியஸாக பேசும்போது வெளியே வந்துடும். அவர் ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்து இல்லைன்றது இன்னைக்கு பேசுனது தெரியுது. ஏன் சொல்றேன்னா, ஹிந்து சார் ஹின்சக் அப்படின்னு சொல்றாரு. ஹின்சக்னா என்ன? நீங்களே சொல்லுங்க, ஹின்சக்னா என்ன? வயலண்ட் பீப்புள். அதுக்குதான் பிரதமர் முதல் முறையா 10 ஆண்டுகள்ல எழுந்திருச்சு இந்துக்களை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பதவிட்டார். பிஜேபி காரங்க சொன்ன இந்து அந்த உள் வெறுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வெறுப்பு வெளியே வந்துச்சு. தீர்மானிக்க நீங்க ஏன்னா அவர் பேசுனதுலே தெரியல. யாராச்சும் சிவன் படுத்து அவர் சிவபக்தின்றது கோயிலுக்கு போறதுல எலெக்ஷன் வரும்போது தான் கோயிலுக்கு பிஜேபி கம்யூனலா இல்லன்றது யார் டிசைட் பண்றது? இல்ல முடிவு பண்ணலாமா? இவங்க டிசைட் பண்ணலாமா? பிஜேபி கம்யூனல்ல நீங்க எதுனா பண்ணலாம். பாஜக எதுனா சொல்லணும்னா who are you to decide that? சார், ஒரு ஐடியாலஜி வேற. who is Rahul Gandhi to decide that? ஒருத்தரோட personal belief decide that. அதுக்கு பதில் கேளுங்க அவங்கள. who are you to determine somebody's personal belief? Determine that BJP is a communal party. Ask them to answer that question. இல்லை, நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அவர் பிராக்டிசிங் ஹிந்து இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஹிந்து மாதிரி காமிச்சுக்கிறது ஏன் முனைகிறீங்க? தேர்தல் அப்ப மட்டும் கோவிலுக்கு போற ஹிந்துவா? தேர்தல் அப்ப மட்டும் கோவிலுக்கு போற ஹிந்துவா? உண்மையான இந்து கிடையாது. எனக்கு அந்த ஒரே ஒரு எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அவர் பிராக்டிசிங் ஹிந்துவா இல்லையாங்கிறத மட்டும் கொஞ்சம் விளக்கிட்டாங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு புரிதல். இது எல்லாருக்குமே அப்ளை பண்ணலாமே இந்த ரூல. அவர் சூரியனை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது அவர் அதுக்கு உடனே பதில் சொல்லிடுறேன். காசி விஸ்வநாதர் கோயில்ல நம்ம சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லி அவரை உட்கார வச்சு கொடுக்குறாங்க. பாலாபிஷேகம் நீங்க பண்ணிருக்கீங்க, நான் பண்ணிருக்கீங்க, எப்படி ஊத்துவோம்? இது அப்படியே தொப்புன்னு அப்படியே ஊத்துறாரு. அப்ப கோயிலுக்கே போனது இல்ல அப்படின்றது இந்தியாவே பார்த்துருச்சு. நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு இந்து கோவிலினுடைய ஒரு பிரான் பிரதிஷ்டா போன்ற நிகழ்வு அந்த கோவிலினுடைய பூசாரிகள் யூசுவலா செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நடக்கும். ஆனால் ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா அப்ப அது இந்துயிசம்ல கணக்கு ஆகுமா? அது எந்த மதத்தினுடைய கணக்குல வரும்?
சோ இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாம். அப்ப யாரு கோயிலுக்கு போறது இல்லைங்க, அவர் எலெக்ஷனுக்கு மட்டும் போலங்க, அதுதான் டிஃபரன்ஸ். சடங்குகள் இருங்க ஒரு நிமிஷம். அந்த சடங்குகளை நடத்த வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுக்கு பதிலாக அந்த முக்கிய சடங்குகள் எல்லாம் இவர் செய்கிறார் என்றால் அது என்ன கணக்கு, எந்த மதத்துடன் கணக்கு அதுன்னு கேட்கிறேன், எனக்கு தெரியாது. சோ நீங்க அந்த சிவலிங்கத்துக்கு எப்படி பால் அவர் ஊற்றிய விதத்திலிருந்து அவர் இந்துவா இல்லையாங்கிற ஜட்ஜ் பண்றீங்களே, இப்ப இதையும் நீங்க ஜட்ஜ் பண்ணி இருக்கலாமே. மெயின் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நடந்திருக்கிற பாராளுமன்ற நிகழ்வுகள் பதில் சொல்ல மீண்டும் வரேன். ஆகம விதிகள் கோவில்களை தவிர நாங்கெல்லாம் உள்ள போகணும்னு குதிக்கிற கட்சியை சப்போர்ட் பண்றவர் தானே சுமன் ஸ்ரீராமன். யார் வேணா உள்ள போலான்னு சொல்ற வேண்டியது தானே. இன்னைக்கு பிரதமருக்கு அந்த ஒரு மதிப்பை கொடுத்தது மட்டும் ஏன் இப்ப கொஸ்டின் பண்றாரு? ஏன் இப்ப பூஜாரிகள் தான் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாதுன்றாரு? இததான் நீங்க காலகாலமா கேக்குறீங்க. ஆகம விதிகள் படி இருக்கிற கோவில்ல மட்டும்தான் அது கோவில்ல மட்டும்தான் அதை ஃபாலோ பண்றாங்க. பிரதமர் போனா என்ன தப்பு? அப்ப மட்டும் ஏன் பூஜாரின்றாரு? அதுக்கு சுமந்த் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லலாமா? உள்ள போயிருக்கேன் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. காரணம் சொல்ல முடியுமா? கோவிலை தவறுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்னுடைய பதில் பேச விடுங்க சார். சரி, நீங்க பேசுங்க அப்புறமா. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த சமுதாய எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு இந்து மத கோயிலில் அவர்கள் அந்த பணிக்கு பயிற்சி பெற்றிருந்தால் அவர்கள் தாராளமாக செய்யலாம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் நீங்க தான் இந்த விதிமுறைகளை வைத்திருக்கிறீர்கள். ஆகம கோவில்ல இப்படி இருக்கணும், அந்த கோவில்ல அப்படி இருக்கணும், நீங்க தான் அதை பின்பற்றுறீங்க. அதனாலதான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். ராகுலுடைய பர்சனல் பிலீஃப் யார் கேக்குறதுன்னு கேக்குறீங்கல்ல, அதுதான் சொல்றேன். எப்படிங்க நீங்க how can you sit in judgment whether somebody is a good Hindu or bad Hindu? போய் ஒரு பதாகையை போய் பாராளுமன்றத்துல காட்டுவதுங்கிறது ஒரு நல்ல தியேட்டரிக்கா, ஒரு நல்ல அணுகுமுறையா இல்லங்க. அவர் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. ஏன் பிஜேபில தேசிய வேலை காங்கிரஸ் ஆட்சியை காமிச்சிருக்காங்க இல்லையா? கேஸை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. பதாகைகள் காட்டுவது பாராளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. இது பல முறை குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபார்மர் செக்ரட்டரியோ டெப்டி செக்ரட்டரியோ லோக்சபா அவரே போட்டிருக்காரு, நான் பாராளுமன்றத்துல பணிபுரிந்த ஆளு, பதாகைகள் வைக்கிறதுக்கு தடை நிறைய பார்த்துக்கோன்னா கடவுளர் படத்தை கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவங்க அதை வச்சு என்ன கான்டெக்ஸ்ட்ல காட்டினாரு? கடவுளை அவமரியாதைப்படுத்தினாரா? என்ன கான்டெக்ஸ்ட்ல காட்டினாரு கணக்கு இல்ல. இப்ப நீங்க ஹிந்து மதத்தை அவமரியாதை செஞ்சாரு, எங்க அவமரியாதை செஞ்சார் சூர்யா? அவமரியாதை செய்யலையே அவரு. எங்க இந்து மதத்தை அவமரியாதை செஞ்சாரு? இந்துக்களாக இருக்கக்கூடிய சிலர் இந்த மாதிரி பண்ற எல்லா இந்து மத அவமரியாதையாகும் சொன்னாரா? பிராண பிரதிஷ்டை பிரதமர் ஏன் பண்ணான்னு விளக்கம் கொடுக்குற எந்த மதத்துல இருக்கு அப்படின்னு கேது. பதில் சொல்லிடுறேன். அழகே அதான். சில பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் ஆதரவு செய்வாங்க. அதுதான் இந்த இந்து மதத்துடைய சுமந்த் சார் கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில். இப்போ சோமநாதர் ஆலயம் பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது 1950. ராஜேந்திர பிரசாத் இல்ல அவர் முதல்ல நெஹ்ரு அவர்களை தான் அழைத்தார்கள். ஏனென்றால் இந்து மத வழக்கப்படி அந்த நாட்டினுடைய அரசர் தான் தலைமை தாங்க வேண்டும். பிராண பிரதிஷ்டை இன்னைக்கும் மோடி அவர்கள் செய்யவே இல்லை. அது செய்தது ஒரு விஹெச்பி லீடரும் அவருடைய வைஃபும் தான். அது தம்பதியா இருக்கக்கூடியவர்கள் தான் பண்ணணும்னு மரபு இருக்கிறதுனால இவர் முன்னிலை தான் வகித்தார். அப்போ நெஹ்ரு அவர்கள் மறுத்ததனால் அதற்கு ஈக்குவலா இருந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ராஜேந்திர பிரசாத் அவர்களை அழைத்தார்கள். இன்னைக்கும் பிராண பிரதிஷ்டை நரேந்திர மோடி அவர்கள் மோடி அவர்கள் பூசாரி வேலை பார்த்தது போன்று பார்க்கவில்லை. அவர் பிரசன்னமாக இருந்திருந்தார். இதுதான் வரலாறு. திணிக்காது. எஜமான் இன்னைக்கு மோடியில உங்களுக்கே தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு விஹெச்பி லீடர், அந்த விஹெச்பி லீடருக்கு பத்மஸ்ரீ கொடுத்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அதனால அவர் குவாலிஃபிகேஷன் நம்ம क्वेश्चन பண்ண முடியாது. அதனால அங்க ஒரு கணவன் மனைவியாக விஹெச்பி சேர்ந்தவர்கள் பண்ணார்கள். பிரதமர் தலைமை தாங்கினார். அந்த நாட்டினுடைய அரசர் தான் தலைமை தாங்கினார். அதனால நம்ம நாட்டினுடைய தொலைக்காட்சியில பார்த்துச்சு. நீங்க ராகுல் காந்தி பேசுறது என்ன ஹிந்து விரோதம் கேக்குறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்து மதத்தை பத்தி என்ன தெரியும்?
டெம்பிள் ரன்னு சொல்லுவோம். எலெக்ஷன் வரும்போது கோயிலா போவார், எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா போக மாட்டார். இவ்வளவுதான். அவர் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணதா அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவர் இல்ல. நான் என்ன கேட்கிறேன் 10 ஆண்டுகள்ல வெறுப்பு வேணாம், அன்பு தான் வேணும். 10 ஆண்டுகள் ஒரே அன்பும் சிவனும் இரண்டு என்பார் அறிவிலார் அற்புதமா எடுத்து சொன்னவர் சிவனை பத்தி இதெல்லாம் அவர் கேட்டீங்களா எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன் 10 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸ் பார்லிமெண்டரி லீடர், 5 ஆண்டுகள் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஒரு முறையாச்சும் பிரதமர் எந்திரிச்சு எதுக்காச்சும் இன்டர்வியூன் பண்ணியிருக்காரா? இவர் இன்னைக்கு பேசும்போது அவர் எதுக்கு எந்திரிச்சு இன்டர்வியூன் பண்றாரு? இந்துக்கள் அனைவரையும் நீங்கள் வந்து வயலண்ட், அதாவது என்ன சொல்றது, பிரச்சனை பண்றவங்க, சண்டை போடுறவங்க அப்படின்ற கருத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படிதான் சொன்னாரு. நாங்க வீடியோ போட்டிருக்கோம், எல்லா அமைச்சர்களும் போட்டிருக்காங்க. இதுதான் இந்து மத வெறுப்பு, இதுதான் இந்து மத வெறுப்பு உள்ளுக்குள்ள இருந்து வந்துருச்சு. இப்போ அமெரிக்க தூதர் அமெரிக்க தூதர் கிட்ட என்ன சொன்னாரு? சாஃப்ரான் டெரர் பார்த்து தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ரெக்கார்டடா இருக்கா இல்லையா? சாஃப்ரான் டெரர் எங்க இருக்கு? டெரர்ன்றது டெரர் தான் யாரா இருந்தாலும். அப்போ இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த வெறுப்பு இருக்கிறது இன்னைக்கு இன்னொரு முறை நிரூபணம் ஆகிவிட்டது. அவ்வளவுதான். டாக்டர் சுமந்த். ஓகே ஹரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது வந்து இந்த லைன்ல வந்து ரொம்ப ஓல்டு இது எக்ஸ்பைரி டேட்டை தாண்டிடுச்சு. இது இந்து மதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு அதெல்லாம் ட்ரை பண்ணி தான் எவ்வளவோ முயற்சி செஞ்சுதான் தேர்தலில் மக்கள் பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அதை புரிஞ்சுக்கலன்னா அது ரொம்ப அவர்களுக்கு தான் அது வந்து அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தும். 2வது விஷயம், எங்கேயுமே எல்லா இந்துக்களும் அப்படிங்கிற எல்லாம் அனைத்து அப்படிங்கிற ஒன்லி ஆளுங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தவில்லை. Those calling themselves Hindus, இந்து என்று தங்களை அழைத்துக் கொண்டிருப்பவர்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள், வெறுப்பை பரப்புகிறார்கள் என்று கூறினார். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இவர் பிரதமர் எழுந்து நின்ற உடனே நீங்க தான் மட்டும் இந்து மதத்தினுடைய டோட்டல் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க நினைக்காதீங்க, பிஜேபி இஸ் நாட். அதாவது மெயின் பாயிண்ட் அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்து மதத்தினுடைய கொள்கைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வெறுப்பும் வன்முறை பிரச்சாரமும் செய்பவர்களை அவர் கால் அவுட் பண்ணார். அடிப்படையா எங்கேயுமே அனைத்து இந்துக்களும் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் சொன்னா காட்ட சொல்லுங்க, ப்ளே பண்ணுங்க அந்த டேப். அதாவது அந்த தமிழ் இதுல வந்து எல்லாரும் வார்த்தையே இல்லைங்க, ஆல்ங்கிற வார்த்தையை நீங்க காட்டுங்க. நீங்க சொன்னது இல்ல, நான் எதையுமே காட்ட வேண்டாங்க. நீங்க பேசுறதுலயே அதற்கான பதில் இருக்கு. இந்துக்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துன்னு சொல்றவங்க வன்முறை பண்றாங்க. இப்போ எதுக்கு இந்த பேச்சு தேவையில்லையே? டிவைசிவ் பேச்சு எதுக்கு டிவைசிவ் பேச்சு பேசுறீங்கன்னு தான் கேக்குறோம் நாங்க. இன்னைக்கு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் இதெல்லாம் தேவையா? இந்து மதத்தை வச்சு வியாபாரம் பண்றவங்க, இந்து மதத்தை வச்சு ஓட்டு வாங்குறவங்க, இந்து மதத்தை வச்சு இந்திய மக்களை ஏமாத்துறவங்க. அது ராகுல் காந்தி தானே. கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போறவர் அவர்தானே. இந்து மதத்தை வச்சு ஓட்டு வாங்குறவர் அவர்தானே. ஆனா இந்துக்கள் நம்ப தயாராக இல்லையே, அப்ப அவரே அவர் சொல்லிக்கிறாரா? ஹரி, இந்த ரீல் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு ஹரி. இது வந்து ஒண்ணு ஒர்க் அவுட்டே ஆகாது. பிஜேபி வந்து டாக்டிக்க மாத்தணும். இது பழைய 2019 டயலாக் வந்து 2024 அதானி அம்பானி ரீல இருந்து பல வருஷம் ஆச்சு. அந்த ரீல அவங்க மாத்தணும், இந்த தள்ளுபடி ரீல அவங்க மாத்தணும், இந்த எம்எஸ்பி ரீல அவங்க மாத்தணும், ஒரே ராகுல் காந்தி மாத்தணும். நீங்க அந்த அறிவுரையை அவங்களுக்கு சொல்லுங்க. காங்கிரஸ் சொல்லுங்க, இந்தி கூட்டணிக்கு சொல்லுங்க. ப்ரொஃபசர் டென்ஷன் ஆகாதீங்க. நான் டென்ஷனே அவங்கள சொன்னதுக்கு நீங்க அந்த ரீல இருந்தத இந்த விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். எழுந்திருக்கிறாரு பிரதமர். அதானி அம்பானி ரீல அறுந்து போச்சு, தள்ளுபடி ரீல அறுந்து போச்சு, தள்ளுபடி ரீல அறுந்து போச்சு. இதெல்லாம் அதானி அம்பானி சொல்றவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கும் நீங்க முதல்ல சொல்லிக்கோங்க. ஏன்னா நீங்களும் அப்பப்ப அதானி அம்பானி சொல்றவங்க. ஓகே, ப்ரொஃபசர் அருணன் பொறுப்பா நடந்துக்கிட்டாரா எதிர்க்கட்சி தலைவர்? இல்லை, இப்போ இங்கே விவாதம் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி மட்டும் போகுது. அது சுமன் ஸ்ரீராமன் வந்து ஒரு கச்சிதமான முத்தாய்ப்பு கொடுத்துட்டார். ஆகவே நானும் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் ராகுல் காந்தி பேச்சு, அதே போல் ராசா பேச்சு, 2 பேச்சுக்களும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, குறிப்பாக நீட்டு விஷயத்தை,
அது வந்து அழுத்தமாக அங்கே அவையிலே எடுத்து வைத்தார்கள் அவங்க 2 பேரும். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார்கள் பாஜக தரப்பினர் என்று தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் எதிரொலிக்குது, கொஞ்சம் அதை சரி பண்ணுங்க நண்பர்களே. மிக முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னார், 2 விஷயம். நீட்டுக்காக நம்முடைய மாணவர்கள் பல ஆண்டுகள் தயார் பண்ணுறாங்க. அந்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் நிதியாகவும் பண ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் அவங்களுக்கு பின்புலமாக இருக்காங்க, பின்பலமாக இருக்காங்க. ஆனால் எவ்வளவு தான் படித்து பாஸ் பண்ணாலும் அதுதான் பாயிண்ட்டு. ஆனால் மருத்துவ சீட்டு கிடைக்கும், நல்ல மார்க்கு நீட்டில் வாங்கினாலும் மருத்துவ சீட்டு கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. காரணம் நமக்கு 1.5 லட்சம் சீட்டுகள் தான் இருக்குது. அதில் அது சரியாக சொல்லப்போனால் 1 லட்சத்தி சொச்சம் தான். அதில் ஒரு 1/2 லட்சம் அரசு கல்லூரிகள், அதுக்கு இந்த மாதிரி அதிக மதிப்பெண்கள் உள்ளவங்களுக்கு கிடைச்சிரும். மீதி உள்ள 50,000 கிட்டத்தட்ட ஒரு 10.5 லட்சம் பேர் வந்து தகுதி பெற்றாங்க நீட்டு மூலமாக. அந்த 10.5 லட்சம் பேரில் எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலும் இந்த 50,000 இடங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போகணும்னா அவங்க கேட்குற கோடிக்கணக்கான ரூபாயை, லட்சக்கணக்கான ரூபாயை தாண்டி கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும் என்கிற முறையாகி போச்சு இந்த நீட்டு. ஆகவே அவர் முக்கியமான அம்சத்தை சொல்கிறாரு, நீட்டு தேர்வு முறை என்பது ஏழைகளுக்காக இல்லை. நான் கூட சொல்லுவேன், இந்த நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் 80% பேர். ஏழை இந்துக்களுக்காக இல்லை, நான் சேர்த்து சொல்கிறேன், பணக்கார இந்துக்களுக்காக மட்டுமே தான் இருக்குது. ஆகவே இட் ஹஸ் பீன் டிசைன் லைக் தட். அதை டு ஹெல்ப் த ரிச், நாட் டு த பூவர். இதான் அவர் சொன்ன வாக்கியம். இது ஒரு முக்கியமான அம்சம். 2வது, இன்னைக்கு தேர்விலேயே மாணவர்களுக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. காரணம் எல்லா கொஸ்டினும் அவுட் ஆகுது வரிசையாக. அந்த இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கு சபையில் அதை பூராத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி அழுத்தமாக குடியரசுத் தலைவருடைய உரையில் இல்லை என்கிறார் அவர். அது குடியரசுத் தலைவர் உரையை பற்றி ஒன்றுமே பேசலை என்று சூர்யா சொல்கிறாரே. இன்னைக்கு நாடே கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய, பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, முன்பெல்லாம் சொல்லுவாங்க என்னையா நீட்டு வேணாம்னு தமிழ்நாட்டில் தான் ஐயா பேசுகிறாங்க, இன்னைக்கு நாடே பேசுதையா. என்ன அர்த்தம்? அவ இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த தீர்மானத்தின் மீது பேசுவதில் வந்து ராகுலும் சரி ராசாவும் சரி அதை முன் வச்சிருக்காங்க. அதே போல இந்த அக்னி வீர் அல்லது அக்னி பாத் திட்டத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சவுடன் அடேங்கப்பா பாஜக தரப்புல இருந்து அக்னிவீர் திட்டம் பற்றி திரு ராகுல் காந்தி தவறான தரவுகளை கொடுத்தாரா இல்லையா? பேசுனது எல்லாமே இல்லைங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறத விட நான் ஒரே ஒரு பாயிண்ட், எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு சரியா ஒரே ஒரு விஷயம் ஐயா கிட்ட நான் கேட்டுடுறேன், நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. 2 விஷயங்கள். பினராயி விஜயன் அவர்கள் வந்து கேரளால முதல்வரா இருக்கும்போது நீட் அமல்படுத்தப்பட்டது. முதல் முறையா இந்த வருஷம் தான் நீட் தேர்வுகள்ல பிரச்சனைன்னு தான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரே தவிர ஒரு இடத்தில் கூட நீட் தேர்வு வேண்டாம் என்று அவர் சொன்னதே கிடையாது. இன்ஃபேக்ட் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயன் அவர்களுக்கு கடிதம் எழுதி நீட்டை நீங்கள் எதிர்க்க வேண்டும் சொல்லும்போது கூட அவர் எதிர்க்க மறுத்து விட்டார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை கேரளாவில் நீட்டை ஆதரிக்கிறதும் தமிழகத்தில் நீட்டை எதிர்க்கிறதுமான்றது அக்னிவீரை பத்தி பேசினோடனே கத்துறாங்களேன்னு சொன்னா என்ன சொல்றேன், லட்சக்கணக்கான ஆனால் 1 கோடி ரூபாய் பணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சர்வீஸ்ல இல்லனாலும் அந்த லைன் ஆஃப் சர்வீஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது ராஜ்நாத் சிங் சொன்ன உடனே அதை ஏற்பதற்கு மறுக்கிறார் ராகுல் காந்தி. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போது கடன் தருவதாக சொல்றாங்களே ஒளிய அதெல்லாம் இல்ல அவரோட நேரம் இல்ல ப்ரொஃபசர் பொய் சொல்லி இருக்கிறார். பொய் பிஜேபி தான் பாராளுமன்றத்துல பொய் சொல்லாம சுருக்கமா கேள்வி கேட்கறதா சொன்னீங்க.
ப்ரொஃபசர் ஒரு கேள்வியா கேட்பாங்க அவங்க. நீங்க அவங்கள விட்டீங்கன்னா அவங்க வந்து நேரத்தை எடுத்துக்குவாங்க. அதான் அவங்க பாஜக மற்றும் பாஜக ஆதரவாளருடைய பழக்கமே அதுதான். ஏங்க அவங்க பேசும்போது நான் இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரமா பொறுமையா கேட்டேன். அந்த பண்பாடு கூட அவங்க 2 பேருக்கு இல்லையே. இல்லை நான் கேட்குற கேள்வி வந்து என்ன விஷயம் என்றால், அக்னி பார்த்த அடிப்படையில் அந்த திட்டம் தவறு. 4 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு ஆளை நீங்கள் ரெக்ரூட் பண்ணீங்கன்னா அவர் பயிற்சி முடிஞ்சு அப்போ தான் வீரர் ஆகிப்பார். வீரர் ஆனவனே வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. இதுதாங்க அதில் உள்ள அடிப்படையான விஷயம். இது நம்முடைய பாதுகாப்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அன்றைக்கு நாங்கள் இதை பூரா எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து எதிர்த்தோம். இன்றைக்கு குறிப்பாக வடநாட்டில் இதற்கு கடும் எதிர்ப்பு. 63 இடங்களை பாஜக இழந்திருக்கிறது என்றால், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இழந்திருக்கிறது என்றால், அதே போல் பஞ்சாப்லேருந்து அந்த பெல்ட்டில் இழந்திருக்கிறது என்றால், அதற்கு ஒரு காரணம் விவசாயிகளுடைய பிரச்சனையோடு இதுவும் என்று அனைத்து அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. ஆகவே அந்த பிரச்சனை அவர் நீட்டை பற்றி அவர் சொன்னார். கேரளா என்ன நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எங்களுடைய அரசியல் தலைமை குழு இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு. நாங்கள் அப்போவே சொல்கிறோம், ஐயா விரும்புகிற மாநிலம் நீட்டை வச்சுக்க, வேணாம்னு சொல்கிற தமிழ்நாட்டுக்கு விளக்கக்கூடிய, இப்படித்தான் நாங்கள் அப்போ இருந்து சொல்லிட்டு வரோம். நான் ஒன்றும் இப்போ மாற்றியெல்லாம் பேசலை. ஆனால் இப்போ இவங்க நீட்டு நடத்துகிற லட்சணத்தை பார்த்துட்டு எங்களுடைய அகில இந்திய கட்சி அதனுடைய அரசியல் தலைமை குழு இப்போ ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காது. என்னவென்றால், இவங்க கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல் எனப்படுகிற ஒத்திசைவு பட்டியலுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் இது ஏதோ ஒன்றிய பட்டியலுக்கு, யூனியன் பட்டியலுக்கு வந்தது போல அவ்வளவு நாங்கள் தான் நடத்துவோம் எல்லா தேர்வுகளையும் என்று மாநில அரசுடைய அதிகாரங்களை எல்லாம் கல்வி விஷயத்தில் பறிக்கிற வேலையை இந்த மோடி செய்கிறது. இது வந்து அதிகாரத்தை குவிக்கிற வேலை. இது அரசியல் சாசன முறைமைக்கு எதிரானது என்றும் இந்த நீட்டை பற்றி நாங்கள் இப்போ தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை சமர்ப்பிக்கிறேன். அடிப்படையான விஷயம் இதாங்க. 1-2 வகையில் இந்த நீட்டுடைய சிஸ்டம் இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அகில இந்திய அளவில் தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஏழைகளுக்கானது அல்ல, பணக்காரர்களுக்கு. 2வது, இத்தகைய தேர்வுகளை நடத்தக்கூடிய திறமை, நிர்வாக ஆற்றல் இல்லாத ஒரு கேவலமான அரசு மோடி அரசு என்பது இந்த தேர்வுகளை நடத்திய விதத்திலிருந்து மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் கொந்தளிக்கிறாங்க. நீங்களே வந்து அவருடைய அந்த தேசிய தேர்வு முகமையுடைய பொறுப்பாளரை நீக்க வேண்டிய நிலைமை எப்படி வந்துச்சு? ஏன் நீதிமன்றங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க? என்னையா தேர்வு நடத்துறீங்கன்னு ஒரே லீக்கு தான். இது பூராமே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற அரசு, கடைசியில் ராமர் கோயிலும் லீக் ஆகுது. இது பூரா லீக்கேஜ் அரசா இருக்குன்னு அவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸ்ரீராம், நீட் போட்டித் தேர்வுகளில் நடந்த குளறுபடிகள்லாம் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசின விஷயங்கள் ரொம்ப பர்டினன்ட் தானே? அது நிச்சயமா இந்த அரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு தானே? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி சூர்யா சொன்ன மாதிரி இது ஒன்றும் பெரிய பில்டப்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் ரெட்டாரிக்ஸ். இந்த இந்தி கூட்டணி செய்யக்கூடிய ரெட்டாரிக்ஸ் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறது. 100% rhetoric. Let me complete. Issue on ground இல்ல. There is an issue on ground. I don't deny that. Issues have happened. Even UPI அரசாங்கத்தில் எத்தனையோ எக்ஸாம்ஸ், அது UPSC எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பல எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. லீக்கிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நோபடி அக்செப்ட்ஸ், நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த பிளக்கிங் பண்ணுறது பண்ணணுமே தவிர உடனே நீட் எனக்கு என்னென்னா, இந்தி கூட்டணியில் வரக்கூடியவர்கள் யாராவது இந்த நீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ ஏழை மாணவர்கள் அவர்களால் அள்ளி கொடுத்து, எல்லா மாநிலங்களும் ஏழை மாணவர்களுக்கு அள்ளி கொடுத்து இத்தனை சீட்கள் இத்தனை ஆண்டு காலம் கிடைத்தது, நீட் வந்ததற்கப்புறம் இந்த ஏழை மாணவர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதியாவது, ஒரு இந்தி கூட்டணியாவது இன்னைக்கு டேட்டாவை எடுத்து டேபிளில் வச்சுட்டு பேச முடியுமானா அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க செய்வது நாடகம், கண் துடைப்பினாலும். உண்மையாக ஏழை மக்களை அவர்கள் இதுவரைக்கும் செய்த அநீதியை திருப்பி அந்த அநீதியை எடுத்துட்டு வரத்துக்கு அவங்க பேசுகிறாங்க. சார் சொன்னார், பிர்லா சார் வந்து கையை வந்து திரு மோடி அவர்களுக்கு வணங்கி கொடுத்தாரு, ராகுல் காந்திக்கு நிமிர்ந்து கொடுத்தாரு. எங்க விக்ரம், நம்ம ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்தபோது யாருங்க அவரை வரவேற்கணும்? இட்ஸ் an official protocol படி இந்த ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் கம்ஸ், நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் தாங்க போய் அவரை ஷேக் பண்ணணும், நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் போய் உட்காரணும். மன்மோகன் சிங் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டார். மேடம் சோனியா காந்தி தான் அவர்கள் ரிசீவ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயமா. நீங்க புரோட்டோகால் எதை பேசினாலும் சார், லெட் மீ கம்ப்ளீட் சார், லெட் மீ கம்ப்ளீட். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பேச விடுங்க. ஏதோ இல்ல அவர் என்ன குறிப்பு, ஏதோ இல்லங்க, நாட்டோட புரோட்டோகால். அது பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டு பிரதமர் வரும்போது நம் நாட்டு பிரதமர் தான் அவரை வரவேற்க வேண்டும். நம் நாட்டு பிரதமர் தான் அவருடைய தைரியமா தான் நான் சொல்றது கேளுங்க.
நீங்க இல்லன்னா நீங்க கத்திட்டு இருங்க. நான் கத்தல. நீங்க சொன்னதை இப்ப நீங்க கத்திட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க சம்பந்தம் இல்லாம ஒற்றுமைப்படுத்துறீங்க. என்ன பேசுறத கேளுங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு சம்பந்தமா இல்லையா. வேற நாட்டு பிரதமர் வேற. இல்லங்க. இத புரிஞ்சுக்கங்க. புரோட்டோகால் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரோட்டோகால் பார்லிமெண்ட் ஒரு புரோட்டோகால்னா வெளியிலயே ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு வெளிநாட்டு பிரதமர் வந்தா நம் நாட்டு பிரதமர் தான் சமமா உட்கார்ந்து பேசணும். நம்ம நாட்டு பிரதமர் தான் சமமா உட்கார்ந்து கை குலுக்கப்படும். அவரை ஓரமாக உட்கார்ந்து வைத்தால் அந்த புரோட்டோகால் எங்க போச்சு? இது சைனாலயும் நடந்திருக்கு, ஸ்ரீலங்காலயும் நடந்திருக்கு. அதனால ஒரு புரோட்டோகால் பத்திலாம் இவர் பேசுறானா? புரோட்டோகால் ஓம் பிர்லா அவர்களுக்கும் தெரியும், பிரதமர் அவர்களுக்கும் தெரியும். இவர் வந்து இது சொன்னார், திரு இதயத்துல்லா கம்யூனல் கமல்நாத் சிங் பேசலையா மத்திய பிரதேஷ்ல இஸ்லாமியர்களை பத்தி நம்ம இந்துக்களை எப்படி நம்ம விரட்டணும்னு கமல்நாத் பேசல. இன்னி கூட நீங்க வீடியோ போய் பாருங்க. ஏன் சல்மான் குர்ஷித் பேசலையா? இவர்கள் பேசுவது ஒண்ணு இல்ல. நீங்க நீட்ட பத்தி பேசுறீங்க சார். நீங்க ஒரு வாட்டி பேசுனீங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க நியாயமா இல்ல. நீங்க பேசாம இருங்க, நான் பேசுறேன். நீங்க சொன்ன போயும்போது நான் பேசாம இருந்தேன். இப்ப கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க நீட்ட பத்தி பேசுறீங்க. 50 ஆண்டு காலமா 50,000 சீட்டை மட்டும்தான் இந்த யூபி அரசாங்கம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வச்சது. இந்த 10 வருஷத்துல 50,000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கார் பிரதமர் மோடி. நீங்க 1,08,000 சீட்டுக்கு 24 லட்சம் பேர் எழுதுற போது நீங்க எந்த அடிப்படையிலங்க நீங்க சீட்டு கொடுப்பீங்க? நியாயமா, டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு வழியை ஒரு வழியை சொல்லுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம நீட்ல சில குளறுபடிகள் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பிளக் பண்ணணுமே தவிர நீட் அநீதின்னு எப்படி நீங்க பொய் சொல்ல முடியும்? நீங்க டேட்டா கொடுத்தா தானே அது எங்களுக்கு மக்களுக்கு தெரியும். நீட் கரெக்டா நீட் தப்பான்றது மக்களுக்கு அப்பதானே தெரியும். ரெட்டாரிக் வந்து பேசலாம். இந்த கடன் மானியத்தை தள்ளி வைப்பது ரகுராமநாதன் சொல்லியிருக்காரு, 25 லட்சம் கோடி தள்ளி வைக்கப்பட்டதுன்னு. நீங்க இருந்த போது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து வெறும் 5 கிராப்புக்கு தான் இருந்தது. இன்னைக்கு 22 கிராப்புக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி இந்த 10 வருஷம் வெறும் வீட்டுக்கு மட்டும் கொடுத்திருக்கு. ஆகையினால பிரதமர் சொல்றதை செய்யறாரே தவிர நீங்க இருந்த போது ஒன்னும் செய்யாம இதே கேவி தாமஸ் 16/4/2010 அவர் எம்எஸ்பிக்கு என்ன பதில் கொடுத்தார்? இந்த மாதிரி திரு எம்.எஸ். சுவாமிநாதனோட பரிந்துரையை ஏற்க முடியாது, அந்த மாதிரி 50% கொடுக்க முடியாது, பணத்தை எல்லாம் இவர்கள் கொடுத்தால் மிச்ச வேலைகளை செய்ய முடியாதுன்னு சொன்ன கேவி தாமஸ் அவர்கள் யூபி அரசாங்கம் வந்து இன்னைக்கு கண் துடைப்பு நாடகம், இன்னைக்கு வந்து லீகல் கேரண்டி கேக்குறாங்க. இதுதான் போய் ராகுல் காந்தி ஒரே ஹை இன் ரிட்டாரிக்ஸ் லோ இன் சப்ஸ்டன்ஸ் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். அதாவது இந்த பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட சப்ஜெக்ட் நீட்டை பற்றி திரு ராகுல் காந்தி சொன்ன பிறகு ராசா அவர்கள் பேசும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். தமிழ்நாட்டில் 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை நீட்டை வந்து எங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் எந்த மாநிலம் விரும்பலையோ தேவையில்லை, நாங்கள் பிஜேபி ஆட்சி வந்து நட்டா வந்து ஒரு சட்ட திருத்தம் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் திணிக்கப்பட்ட விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக அவர் அழகாக சொன்னார். நான் என்ன கேட்குறேன், அது கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஏழைகளுக்கும் கிராமப்புற மாணவர்கள் கிடைக்குதுன்னு சொன்னால் முந்தின அரசாங்கம் 7.5% கொடுத்தது, 10% கொடுத்துருக்கணும். இன்னைக்கு இந்த 3 வருஷமா 400 இழக்கிறோம். இதை கூட நாங்க காங்கிரஸா இருந்தாலும் கூட இன்றைய முதல்வர் இன்னைக்கு முதல்வருக்கு எவ்வளவு சீட்டை கொடுத்தீங்கன்றதை பதில் சொல்லுங்க. இன்றைய முதல்வருக்கு 2 வருஷமா நானே கோரிக்கை வைக்கிறேன். இந்த 2.5% கொடுத்திருந்தா 400 இடங்கள் இன்னும் கிராமப்புற மக்களுக்கு, மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அல்லது இந்த 2.5% அரசு உதவி பள்ளிகளுக்கு கொடுங்கன்னு நாங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாலும் முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த 10% பாண்டிச்சேரி மாதிரி தமிழ்நாட்டிலே வந்தா இந்த 400 சீட்டு கிராமப்புற ஏழை மாணவர்கள் கிடைச்சிருக்கும் எங்க கூட்டணி கட்சியை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த 7.5% வந்ததுனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு கிராமப்புற அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் கிடைக்குது. இன்றைக்கு நீட் விஷயம்தான் பாராளுமன்றத்தில் திரு ராசா அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினாரு. அதை விட குற்றவியல் சட்டங்களை எங்கள் தலைவர் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. 95% ஏற்கனவே இந்த சட்டத்தை சமஸ்கிருத பேரை சொல்லி மாத்தி அதுல 5% சட்டத்தை இன்னைக்கு டெல்லியில ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரருக்கு எதிராக அந்த குற்ற வழக்கு இன்னைக்கு பாஞ்சு இருக்குதுன்னா எவ்வளவு ஒரு வண்டிக்காரன் இடிச்சது தமிழ்நாட்டுல. அது நம்ம எல்லாரும் பார்த்துக்கோம். ஒரு வண்டிக்காரனை புல்டோசரை வச்சு சொல்லிடுங்க. ராமர் கோயில்
விமான நிலையங்கள் எல்லா கூரையும் போயிருக்குன்னு சொன்னா Okay, 450 வருஷம் ஒழுகாத ஒரு பாபர் மசூதை இடிச்சீங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூரையை இடிச்சதுக்கு கூரையில் இடிபடுது. டாக்டர் சுமந்த், இது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்ம பார்க்கிறது ஒரு சேஞ்ச் ரியாலிட்டியை காட்டுதா? ஒரு பலமான ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பரஸ்பரம் மோதுவது இல்ல இது ஒரு ஆரம்ப காலத்து ஜோஷில் இட் வில் ரிட்டர்ன் பேக் டு நார்மல்னு பார்க்கறது? அதாவது இது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இதே மொமெண்டம் இப்ப நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாளைக்கோ நாளான்னைக்கோ கேஸ் போடுவாங்க. குஜராத்ல, அசாம்ல இங்கெல்லாம் கேஸ் போட்டு ராகுல் காந்தி இந்து மதத்தை அவமதிச்சிட்டாருன்னு போட்டு திருப்பி அலக்கழிச்சு சென்ற முறை நடந்த விஷயங்கள் எல்லாம் அரங்கேறும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வித்தியாசம் பேசுறதுக்கு இம்யூனிட்டி இருக்கு. ஒரு நிமிஷம் ஹரி, நான் முடிச்சிடுறேன். இது வந்து as per due process நடக்கிற விஷயம் அல்ல. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அவர் வந்து இந்த டிஃபமேஷன் கேஸ்ல என்ன பண்ணாங்க, எப்படி இந்திய சரித்திரத்திலேயே இது வரைக்கும் யாருக்கும் வழங்காத ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம். சோ நம்ம வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி அவங்க கவலைப்படல, நம்ம ஏன் கவலைப்படுறோங்கிறது எனக்கு தெரியல. சோ இது வந்து பாராளுமன்றத்துக்குள்ள பேசினாரு, யாராவது 4 பேர் கேஸ் போடுவாங்க, அதுல யாராவது ஒருத்தர் சம்மன்ஸ் ஒண்ணு அனுப்புவாங்க, இழுத்தடிப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்த ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு சிறிய துளிர் விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்மால் ஒரு பிகினிங் அப்படிங்கிறது தொடங்கி, அது தொடர்ந்து நீடிக்குமா இல்லையாங்கிறது அடுத்த சில வாரங்களில் நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை பொதுமக்கள் இடையே ஒரு பெரிய வந்து ஒரு கன்சென்சஸோட இந்த அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு உடன் ஆலோசனை செய்து நடத்தப்பட வேண்டும். முக்கியமான விஷயங்கள் எடுக்கும் போது பாராளுமன்றத்தில் விவாதம் இருக்க வேண்டும். இப்ப இந்த 3 கிரிமினல் கோட் லாஸ் வந்திருக்கு. அது என்னமோ இந்தியில ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுல ஆங்கிலத்துல பேரு கூட கிடையாது. அது என்ன பேருங்கிறது ஏதோ பாரதிய சம்திங் அப்படின்னு ஒரு நியாய் சன்னிதா அப்படிங்கிறாங்க. நியாய சன்னிதா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இதுவும் வந்து மிகவும் முக்கியமான லெஜிஸ்லேஷன். இதுல பல ஆபத்தான அபாயகரமான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் கூட விவாதம் இல்லாமல் இது பாராளுமன்றத்தில் 146 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்கிற காலகட்டத்துல நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, இது இன்னும் அமல்படுத்தவே இல்லை, ஏன் இப்ப வரீங்க? இப்ப திருப்பியும் அமலுக்கு வந்தாச்சு. நாளைக்கு யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. அது பாட்டுக்கு அது எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு ஆண்டு ஆகும் அதுக்கு ஹியரிங் நடக்கிறதுக்குன்னு தெரியாது. சோ இது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஒரு அலுப்பு அடைந்து விட்டார். இல்ல இந்த பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சியோட பலத்தை பார்க்கிறோம். ஃபியரி ஸ்பீச்சஸ தாண்டி ஒரு ப்ரொடக்டிவிட்டி அப்போசிஷன் கூட்டணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அப்போசிஷன் ப்ரொடக்டிவாக அப்போசிஷன் அரசாங்கத்திற்கு உதவ வேண்டும். ஆனால் அதற்கு 2 கை, டேக்ஸ் 2 hands to clap. ஒரு கையை வச்சு நீங்க கைத்தட்ட முடியாது. சோ அந்த அணுகுமுறையை இந்த அரசாங்கம் நம்பவில்லை அப்படிங்கிறது தான் இதுவரை நாம் பார்த்திருக்கிற எவிடன்ஸ். ஓகே, பாயிண்ட் டேக்கன் டாக்டர். சோ அவர்களுக்கு ஒரு மாற்று கருத்து வரக்கூடாது, ஒரு எதிர்வினை இருக்கக்கூடாது. அப்ரோச் மாறல அப்படிங்கிறீங்க. அது இதுவரைக்கும் மாறும். ஓகே, ப்ரொஃபசர் உங்களுடைய இறுதி கருத்தாவும் நீங்க விரிவா பதிவு செய்யுங்க. இல்லை, அதாவது இப்போ ஸ்ரீராம் வந்து நீட்டை பற்றி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் ஒரு சவாலை வெளியிட்டார். ஐயா, இதற்கு முன்பு நீட் இல்லாமல் இருந்த பொழுது எவ்வளவு ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சது என்று புள்ளி வரத்தோடு பேச தயாரா அப்படின்னார். எனக்கு இந்த நீட்டுக்காக ஆதரித்து உங்களை போன்றவங்கெல்லாம் பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நீட்டு வந்ததுனால இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இருந்த பணத்தின் ஆதிக்கம் ஒழிச்சு வச்சியா அப்படிம்பாங்க. பணத்தின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காகவே எங்களுடைய அரசு இந்தியா முழுக்க நீட்டு வேண்டும் என்கிறது என்று ரொம்ப இதாக பேசுவாங்க. இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா, அப்போ மட்டும் ஏழைக்கு ஆயா கிடைச்சது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போவே ஏழைக்கு கிடைக்கல, ஏழைக்கு கிடைக்காது. அது அவங்களால மறுக்க முடியாது. அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. நீங்க டேட்டா சொல்லுங்க. இல்ல ஹரி, சின்ன சின்ன குறைபாடு இல்லை. ஐயா இருங்க ஐயா, அப்புறம் பேசு.
இருங்க ஐயா நீங்க பேசும்போது சொல்லுங்க. ஏன் இப்படி நாங்கெல்லாம் பொறுமையா கேட்குறோம், நீங்க அதாவது என்னுடைய கருத்தை சொல்றேன், நீங்க மறுக்கு பேசுங்க. நீங்க சொன்னதுலேருந்து நான் புரிந்து கொண்டு இதை சொல்றேன். அவே அடிப்படையில் நீட்டு என்பது இன்றைக்கு அந்த மிக முக்கியமான பாயிண்ட் ராகுல் பேச்சில் எனக்கு பிடித்த பகுதி, அந்த ஸ்கீமே அதனுடைய வடிவமைப்பே வந்து இது பணக்காரர்களுக்கு ஆதரவானதாக இருக்குன்னு. அதனால தான் எங்கள் கட்சியுடைய அரசியல் தலைமைக்குள்ள அவங்க எங்கள் கட்சி என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இந்த மாதிரியான தேர்வு நடத்தும் போது அது பொதுப்பட்டியலில் தானே இருக்குது, ஒத்திசை பட்டியல் தானே இருக்குது, மாநில அரசுகளுடைய கருத்துக்களை கேட்டிங்களா ஐயா அப்படின்னு எங்கள் கட்சி கேட்குது. இப்போவாது கேட்பீங்களா? எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பேசுங்களேன். இந்த நீட்டில் என்ன விவகாரம், இந்த ஸ்கீமை எப்படின்னு கொஞ்சம் பேசுங்கிறேன். முறைகேடுகள் அது ஒரு பக்கம் இருக்கா, இதுவே அடிப்படையான பிரச்சனை. இன்றைக்கு அது அகில இந்திய அளவில் வந்து அது பேசு பொருள் ஆகியிருக்கு என்பது மிக முக்கியம். ரெண்டாவது, விவசாயிகள் பற்றி ஸ்ரீராம் வந்து பேசினார். இப்போ கடைசியாக வந்துட்டார். ஆனால் இவங்களுடைய பாஜக, அவர் ஆதரிக்கிற பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை இருமடங்காக்குவோம் சொன்னது யாரு? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அதுக்கு பிறகு அது பேசவே இல்லை. மாறாக விவசாயிகளுடைய கொந்தளிப்பை இல்ல முடிச்சது ஐயா, விவசாயிகளுடைய கொந்தளிப்பை அச்சீவ் பண்ணிருக்கு ஐயா. ஓகே ஐயா நீங்க பேசும்போது பேசுங்க ஐயா. ஏங்க இந்த பண்பாடு சொல்லிதானங்க ஆகணும். நாங்கெல்லாம் தலையிட்டோம், நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு வருங்க ஐயா. ஏங்க ஆனா என்ன ஆச்சுன்னா, விவசாயிகளுக்கு எதிரான 3 இதயத்துல பேசவே ஐயா விவசாயி நான் முடிச்சதே ஐயா, நான் முடிச்சதே நீங்க பேசுங்க ஐயா, நான் முடிச்சதே நீங்க பேசுங்க, நான் முடிச்சதைங்க, நீங்க நல்லா பேசுங்கய்யா. அதாவது விவசாயிகளுக்கு எதிரான 3 கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்து எழுந்த அந்த மிகப்பெரிய கொந்தளிப்பு எழுச்சி, அதன் காரணமாக மோடி அரசை தான் கொண்டு வந்த அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டி வந்ததா இல்லையா? மூன்றாவது மிக முக்கியமான அம்சம், இந்த மதத்தை பற்றிலாம் ரொம்ப பேசுனதுனால, ஆனால் மீண்டும் அந்த பாயிண்ட் வருது. நான் ஒன்றை சொல்வேன், ராகுல் காந்தி பேசினதில் மிக முக்கியமான அம்சம், அது சிவபெருமான் படத்தை கொண்டு போயிருக்கலாமா இல்லையா, சபாநாயகர் அது கருத்தெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், அது இருக்கட்டும். ஆனால் அடிப்படையான அம்சம் என்ன? அன்பே சிவம். இதுதாயா எல்லா மதங்களும் சொல்லுது, இந்து மதமும் அதுதான் சொல்லுது. ஆனால் RSS, பாஜக, பரிவாரம் ஹிம்சையை அடிப்படையாக கொண்டிருக்கு. அதைத்தான் நான் எதுக்கிறேன், அதுதான் கூடாது. அதை புரிந்து கொண்டுதான் இன்றைய தினம் ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கு என்கிற விஷயத்தை அவர் சொன்னார். அதை வச்சுக்கிட்டு நீங்க வேற மாதிரி திருப்ப முயற்சி பண்ணா அது எடுபடாது. அவ்வளவு. அயோத்தியா மக்கள் ஓட்டு போட்டாங்க, அயோத்தியா மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த ரெட்டாரிக் ஜாஸ்தி சப்ஸ்டன்ஸ் கம்மின்னு சொல்றது இதனாலதான். இப்போ ஓம் பிர்லா அவர்கள் வந்து அவருக்கு தலை வணங்கினார், எனக்கு வணங்கலன்னு ராகுல் காந்தி சொல்லும்போது உடனடியாக ஓம் பிர்லா ஸ்பீக்கரே பதில் சொல்லார், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மதம் எனக்கு வந்து முதியவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது. ஒருவேளை நீங்களும் அவர் என்னை விட மூத்தவராக இருந்திருந்தா உங்களுக்கும் தலை வணங்கியிருப்பேன் அப்படின்னு ஸ்பீக்கரே பார்லிமெண்ட்லேயே பதில் சொல்லிட்டார். இப்போ கொண்டு வந்து அவருக்கு வணங்குனீங்க இவருக்கு வணங்குங்க, தேவையில்லாத பேச்சு. ஒரே ஒரு நிமிஷம். இரண்டாவது, இந்த நீட் பத்தி ஸ்ரீராம் சார் கேட்டாரு, அவர் சொல்லலை, நான் சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு RTIல டேட்டா போட்டு எடுத்தார். நீட் வர்றதுக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகள் 2007 2017 வரைக்கும் அரசாங்க பள்ளிகளில் படித்து தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு எடுத்தாரு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷத்துல ஆவரேஜ் வெறும் 25 பேர் தான் மருத்துவக் கல்லூரிகளில் போய் படிச்சாங்க. கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் வருடத்திற்கு வெறும் 25 பேர். இன்னைக்கு நீட் வந்ததுக்கு அப்புறமா 800 to 900 பேர். அந்த 7% கோட்டா வந்ததுனால, 7% கோட்டா வந்ததுனால கோட்டா வந்ததுனால நல்லது இன்னும் கூட வரும் தான். நீட் தேவையில்லையே, அதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அவர் சொல்றாருல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த நீட்டு நான் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கேன், அருணன் ஐயாவுக்கு மீண்டும் சொல்றேன், நீட் வந்து எங்களுடைய திட்டம் கிடையாது. நாங்க மேனிஃபெஸ்டோல கொண்டு வரல, நாங்க அதை முன்வைக்கல. உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆர்டரின் அடிப்படையில் நீட்டை அமல்படுத்தியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அதை மாத்தணும்னா உச்சநீதிமன்றத்தில் போய் சண்டை போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்க மாத்திட்டு போறோம், எங்களுக்கு பண்ணணும்ன்ற எந்த அவசியமுமே கிடையாது. கவர்மெண்ட் பொசிஷன் உச்சநீதிமன்ற பொசிஷன். நாங்க ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி பில் கொண்டு வந்தவங்க 16 மாநிலங்களில் நிறைவேற்றணும். சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருச்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? பண்ண முடியலையே. நீட்டும் அதே மாதிரி தான். நாங்க கையில அதிகாரமே கிடையாது. நீட்டுக்கு வடக்குல இன்னைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, கள்ளச்சாராயத்தை பத்தி பேசக்கூடாது, ஏனென்றால் நீதிமன்றத்தில் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்பீக்கர் சொல்றாரு, நீட் விஷயமும் தானே நீதிமன்றத்தில் இருக்கு.
இருக்கு, அதையே பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, ரூல் 352 சைட் பண்ணி சொல்றாங்க. நான் நீட்டுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 2024 நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லல, கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கை சொல்ல. அதுக்கு உச்சநீதிமன்றம் தானே சொல்லணும். அது இப்ப வழக்கு நிலுவையில் இருக்கு. உச்சநீதிமன்றத்துல நீட் மசோதா கொண்டு வந்தா உடனே கோர்ட்டுக்கு போய் அது ரிவர்ஸ் வாங்க போறாங்க. மாணவர்களுக்கு எவ்வளவு தடவை குழப்பத்தை கொடுக்க போறீங்க? நாங்க ஒரு லா கொண்டு வரோம், கோர்ட்டுக்கு போவாங்க, திருப்பி நீட் வேணும்னாங்க. இவர்களுடைய நளினி சிதம்பரம் அவர்கள் தான் தெளிவா சொன்னாங்க, இனி ஆண்டவனால் கூட நீட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க நீட் வேணாம்னு சட்டம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நளினி சிதம்பரம் அம்மா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவாங்க. நீட் அதான் சொல்றேன், அவங்க சொன்னதுதான் சொல்றேன். அப்போ சட்டம் கொண்டு வரோம், நீட் வேணாம்னு சொல்லிடுறோம், உச்சநீதிமன்றம் இதை ஏத்துக்க முடியாது, நீட் வேணும்னு சொல்லுது. அப்ப யார் பொறுப்பு இருக்கு? அதனால உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே நாங்க பண்றோம் சொல்றோம், நீங்க போய் தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க. ரைட் சுருக்குமா, ஒரே விஷயம் தான். கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதிகமாக பெற்றதுக்கு காரணம் கடந்த அரசு 10% கொடுத்திருக்கலாம், 7% கொடுத்தாங்க. நான் மீண்டும் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக நான் இப்ப சொல்றேன், கடந்த 3 வருஷமா 400 இடங்களை அரசு பள்ளி மாணவர்கள் இழந்திருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்கள் அதை கவனம் வைத்து இந்த 2% பாண்டிச்சேரி மாதிரி கொண்டு வந்தா 400 மாணவர்கள் இழக்க மாட்டாங்க என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். 2 வருஷமா நான் தொடர்ந்து கடிதம் கொடுத்துட்டு ப்ரொஃபசர் ரொம்ப சுருக்குமா 10 செகண்ட்ஸ். இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது கோர்ட்டு தெளிவாக கேட்டுச்சு, நீங்கள் எந்த மாநிலத்துக்காவது விலக்கு தர விரும்புறீங்களான்னு. முடியாது என மோடி அரசு சொன்ன பிறகுதான் தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை மாற்றுகிற வகையில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. இப்ப அடிப்படையான கேள்வி என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? உச்ச நீதிமன்றம் சொன்னதுனாலதான் ஏன் நீட்டு கொண்டாந்துருக்கோம், அப்ப நீட்டு தப்பு தான் என்று பாஜகவை ஒப்புக்கொண்டு காங்கிரஸுங்க நாங்க கொண்டு வரலங்க, நீட்டு கொண்டு வந்து தேர்வு காங்கிரஸ் தப்பு பண்ணிருச்சு. காங்கிரஸ் தப்பு பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீட் போன்ற ஒரு தேர்வு என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பாலிசி டிசிஷன். உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன சட்டத்திற்கு இது புறம்பாக இருக்கிறதா இல்லையா என்று கூறலாமே தவிர இது வேணும் இது வேணான்னு உச்சநீதிமன்றம் சொல்லவே முடியாது. பாலிசியை மாத்திரம் தானே, பாலிசியை மாத்துறது அரசாங்கத்தினுடைய கையில. உச்சநீதிமன்றம் சொன்னதுனாலதான் நீட் இருக்குதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான வாதம். தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலம் நீட் வேணான்னு இப்ப கேட்கிறாங்க? ஒரு மாநிலம் பேர் சொல்லுங்க. இந்த ஏபிஎம்சி ஃபார்முலாஸ்னு அருணன் பேசுறாரு. மாத்தணும்னு ராகுல் காந்தி, அஜய் மக்கன், சரத் பவார், ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் எல்லாருமே பேசுறவங்க தான். இது ஒண்ணு புதுசு இல்ல, வெறும் ரெட்டாரிக் தானே தவிர ஆக்கப்பூர்வமாக இந்திய கூட்டணியாலும் சரி ராகுல் காந்தியாலும் சரி ஒன்றும் நடக்க போவது இல்லை. இந்த பாராளுமன்றம் போலவே இந்த விவாதமும் நடந்து முடிந்தது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்தினர்களுக்கு நன்றி. நாளைக்கும் பரபரப்பான காட்சிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடியும் நாளை உரையாற்றுவதாக அறிகின்றோம். வரக்கூடிய நாட்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த பாராளுமன்றம் மிகச் சூடாக மிக பரபரப்பாக இருக்கும் என்பதற்கு ஒருபான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இன்றைய விவாதத்தையும் ஒட்டி நடந்த இன்றைய விவாதத்தையும் நம்ம நிகழ்ச்சி விவாதத்தையும் பார்த்தோம். நிகழ்ச்சியில் பங்குண்ட பார்த்த நேயர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.